வணக்கம். ஓஜர்ல இருக்கக்கூடிய விக்னேஸ்வரரை பற்றி இந்த காணொளியில பார்க்கலாம். பல காலங்களுக்கு முன்னாடி அபிநந்தன் அப்படிங்கிற மகாராஜா வாழ்ந்துகிட்டு வந்தான். இவன் இந்திரனுக்கு அவிர்வாகம் கொடுக்காம ஒரு யாகம் செய்யணும் அப்படின்ற முடிவுக்கு வரவே அதை நாரதர் இந்திரனுக்கு கொண்டு போய் சொல்ற. அதை கேட்ட இந்திரன் கோபப்பட்டு காலன் அப்படிங்கிற தேவனை அந்த யாகத்தை அழிப்பதற்காக ஏவுகிறான். அந்த காலனும் இந்த அபிநந்தன் செய்த யாகத்தையும் அழித்து அபிநந்தனையும் அழித்து காலன் அப்படிங்கிற தேவன் அந்த கோபத்தினால விக்னன் அப்படிங்கிற அசுரனாக மாறிவிடுகிறான். இதே சமயத்துல வரேண்யன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விநாயகரினுடைய பெரிய ஒரு பக்தன் இருந்தான். அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் அவன் செய்த தவத்தின் பலனாக விநாயகரே மகனாக பிறக்கிறார். அவர் பிறக்கும் போது தலை யானை முகத்தோட பிறக்கிறதுனால அந்த வரேண்ய மகாராஜாவுக்கு பயமாகி போகவே பிறந்த குழந்தையை அப்படியே காட்டுல விட்டுட்டு போயிடுறான். அந்த பக்கமாக பராசு முனிவர் அப்படிங்கிற முனிவர் வர அவர் அந்த குழந்தையை பார்த்து விக்னேஸ்வரர் தான் இப்படி குழந்தையாக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு எடுத்து அணைத்து உச்சி முகர்ந்து வளர்த்து வருகிறார். இதே சமயத்துல சௌபரி அப்படிங்கிற முனிவர்கிட்ட பலவிதமான பாதகங்களை செய்த கிரௌஞ்சன் அப்படிங்கிற கந்தர்வ மகாராஜாவானவன் ஒரு பெருச்சாளியாக மாறி இந்த உலகத்துக்கே பல தீமைகளை செய்துக்கிட்டு வரான். அந்த பெருச்சாளியை இந்த பராசு முனிவரினுடைய ஆசிரமத்துல வளரக்கூடிய விக்னேஸ்வரரானவர் பார்த்து தன்னுடைய கையில இருக்கக்கூடிய பாசக்கயிறை வீசி தன் வசமாக்கி கொண்டு அவனை தன்னுடைய மூஷிக வாகனமாக மாற்றிக்கொள்கிறார். இப்படி மூஷிக வாகனமாக மாற்றிக்கொண்ட விக்னேஸ்வரர் அந்த வாகனத்தின் மேலேயே ஏறி விக்னன் அப்படிங்கிற அசுரனாக மாறிவிட்ட காலதேவனை எதிர்த்து யுத்தம் செய்கிறார். யுத்தம் செய்து யுத்தத்தின் முடிவில் காலனை வதைத்து அவனை தடுத்தாட்கொள்ளக்கூடிய சமயத்துல அந்த காலனானவன் சொல்கிறான், இனிமே என்னுடைய பெயரும் உங்களுடைய பெயரோட சேர்ந்து உங்களை இனிமேல் விக்னேஸ்வரர் என்ற அனைவரும் அழைக்கட்டும் அப்படின்னு ஒரு வரம் கேட்கிறான். அதை அவனுக்கு அற்புதமாக முகமலர்ந்து கொடுத்த அந்த விக்னேஸ்வரர் ஒரு விதிமுறையும் சொல்றார். என்ன அப்படின்னா, இனிமே என்னை பூஜிக்கக்கூடிய அடியவர்களினுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அவர்களை சுற்றியும் நீ எங்கேயும் இருக்கக்கூடாது. என்னை யார் யாரெல்லாம் பூஜிக்கவில்லையோ அந்த இடத்திலெல்லாம் நீ தங்கலாம் அப்படின்னு வரம் கொடுக்கிறார். அதனாலதான் விக்னேஸ்வரரை பூஜிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் விக்னங்களும் தடைகளும் இல்லாம தங்கு தடையின்றி தழைத்து ஓங்கி வளர்கிறது. இப்படி விக்னன்ற அரக்கனாக மாறிவிட்ட காலதேவனுக்கு அருள் செய்த விக்னேஸ்வரரை நாம ஓஜர்ல தரிசனம் பண்ணலாம். இவருடைய கண்கள்ல 2 மரகத கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு. அதனால இவர்களுடைய கண்கள் ஜொலி ஜொலிப்பது போல காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பாஜிராவ் பேஷ்வாவினுடைய இளையவன் போர்ச்சுகீசியர்களை எதிர்த்து போர் செய்து அந்த போரில் இந்த விநாயகரினுடைய அருளால வெற்றி பெற்றான். அதற்காக இந்த விநாயகரினுடைய கோயிலை புனருத்தாரணம் செய்து இந்த விநாயகரினுடைய சேவகனாகவே வாழ்ந்தான் அப்படின்னு வரலாற்று பதிவுகள் நமக்காக சொல்லுது. இப்படிப்பட்ட ஓஜர் விக்னேஸ்வரரை நாமும் வழிபட்டு நல்ல கதி அடையலாம்.